மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசின் உத்தரவுப்படி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டி அருள்மிகு வனபத்திர காளியம்மன் திருக்கோவிலை ஒட்டிய பவானி ஆற்றுப்படுகையில் நடைபெறவுள்ள யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமில் பங்கேற்பதற்காக பல்வேறு மாவட்டங்களில் உள்ள திருக்கோயில்கள் மற்றும் திருமடங்களுக்கு சொந்தமான யானைகளை முகாமிற்கு கொண்டு செல்லும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலய யானை ஆண்டாள், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் யானை அகிலா, மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் யானை லட்சுமி ஆகிய 3 யானைகளும் இன்று திருச்சியிலிருந்து லாரிகள் மூலம் தேக்கம்பட்டி யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஸ்ரீரங்கத்திலேருந்து இன்றைக்கி நாங்கள் ஆண்டாள் யானையை கூட்டிகிட்டு கேம்புக்கு கிளம்புறோம். 6-7 வகையான தீனிகள், டாக்டர் பராமரிப்பு, அதே மாதிரி எங்களுக்கு நல்ல ஓய்வு. 48 நாள் அது இஷ்டத்துக்கு எந்திரிக்கும், அது இஷ்டத்துக்கு குளிக்கும், அது இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுற ஒரு சுதந்திரமான ஒரு மனநிலையில் அங்கே இருக்கும். ஒரு வெக்கேஷன் லீவுக்கு போகிற மனநிலையில் நானும் யானையும் இருக்கோம். இதை அமைச்சு கொடுத்த மக்கள் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி கூறியிருக்கேன். நாளையிலேருந்து கேம்ப் தொடங்குது. சிறப்பான திட்டங்கள், யானைக்கு உடல் பயிற்சி சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் அங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா கவனிப்பாங்க. இங்கே கோயிலில் சில யானைகளோட தான் பழகக்கூடிய வாய்ப்பு. அங்கே நிறைய யானைகளோட பழகும்போது அது சந்தோஷமாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த கேம்ப் வேணுன்றது நாங்கள் எப்படி மனசில் நினைக்கிறோமோ அதே மாதிரி யானைகளுக்கு சந்தோஷமாக எதிர்பார்க்குறதுக்காக இந்த சிறப்பான திட்டத்தை ஏற்படுத்துகிற மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பராமரிக்கப்பட்டு வரும் 27 வயதான ருக்கு என்ற யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமில் பங்கேற்பதற்காக இன்று அதிகாலை சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் லாரி மூலம் புறப்பட்டது. திருக்கோயிலின் திருமஞ்சன கோபுரம் வழியாக 4 மாட வீதியை சுற்றி வந்து முனீஸ்வரர் கோவிலில் தீப ஆராதனைக்கு பின்னர் புறப்பட்ட யானையுடன் மருத்துவ குழுவினரும் சென்றுள்ளனர். தஞ்சை மண்டலத்திற்கு உட்பட்ட திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் ஆலயத்திற்குரிய தர்மாம்பாள் என்ற யானையும், மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலுக்குரிய செங்கமலம் என்ற யானையும் தனித்தனியே லாரிகளில் தஞ்சைக்கு கொண்டு வரப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு பின்னர் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த யானைகளுடன் மருத்துவ குழுவும் புறப்பட்டு சென்றுள்ளது. தமிழக அரசு உத்தரவின்படி யானைகள் நல்வாழ்வு முகாமிற்கு மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலினுடைய யானை, செங்கமலம் மற்றும் திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் திருக்கோயிலினுடைய யானை தர்மம்பால் ஆகிய 2 யானைகள் தஞ்சாவூர் இணை ஆணையர் மண்டலத்திலிருந்து இன்று புறப்பட்டு செல்கின்றது. நாளை முகாம் தொடங்க இருக்கிறது. நாளை தொடங்கி 48 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலய யானை அபயாம்பிகை சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பொதுமக்கள் கையசைத்து யானையை அன்புடன் வழி அனுப்பி வைத்தனர். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவில் யானை கோமதி, நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி, திருவிலஞ்சி குமாரசுவாமி கோவில் யானை குமாரவள்ளி, திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோவில் யானை குறுங்குடி வள்ளி ஆகிய 4 யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமிற்கு லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. முன்னதாக யானைகளுக்கு பூஜைகள் நடத்தப்பட்டன. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சொந்தமான தெய்வானை என்ற யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமில் கலந்து கொள்வதற்காக லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னதாக கோவில் முன்பு யானை தெய்வானைக்கு நடைபெற்ற கஜ பூஜை மற்றும் சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் யானை ராமலட்சுமி திருக்கோவிலில் 3ஆம் பிரகாரத்தில் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் லாரியில் ஏற்றப்பட்டு தேக்கம்பட்டி யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதேபோல் திருவாரூர் உட்பட தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்தும் திருக்கோயில்கள் மற்றும் திருமடங்களுக்கு சொந்தமான யானைகள் தேக்கம்பட்டி யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமிற்கு பயணமாகி வருகின்றன. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் பெண் யானை வேதநாயகி முதல் யானையாக இன்று காலை முகாமை சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோவிலின் பெண் யானையான கோதையும் முகாமை அடைந்தது. முகாம் தொடங்கவிருப்பதையொட்டி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இன்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. தேவையான மருந்து மாத்திரைகள் இவைகளெல்லாம் வழங்கப்பட உள்ளன. மருத்துவர்கள் இதற்கென கால்நடைத்துறை மருத்துவர்கள், வனத்துறை மருத்துவர்கள் இங்கே வர உள்ளார்கள். கண்காணிப்பு கோபுரம், கண்காணிப்பு கேமராக்கள், வனத்துறை மூலம் ரோந்து பணி, காவல் பணி அனைத்தையும் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். சிறப்பு நலவாழ்வு முகாம் மிகவும் சீரும் சிறப்புடன் நடைபெற உள்ளது. இன்று மாலை மேலும் பல யானைகள் தேக்கம்பட்டி முகாமை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.